மக்களே வணக்கம். உங்க எல்லார்கிட்டயும் நான் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டேஸ்ல நான் வந்து பார்த்ததுல, என்னோட ஃபீட்லயே சொல்றேன் நானு. என்னோட Facebook ஃபீடா இருக்கட்டும், Instagram ஃபீடா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரொம்பவும் வந்துட்டு அங்க அந்த பிரச்சனை, இங்க அந்த பிரச்சனை, அந்த ஊர்ல இந்த பிரச்சனை, சிறுமி கற்பழிக்கப்பட்டால் இல்லன்னா வந்துட்டு குழந்தைங்கள வந்து இது போல தப்பா அணுகுறாங்க. எனக்கு தெரியல. நோன் பெர்சனா இருக்கட்டும், அன்னோன் பெர்சனா இருக்கட்டும், நம்ம யார நம்பி அனுப்புறோம்? இப்ப ஸ்கூலுக்கு டீச்சர்லாம் நம்பி அனுப்புறோம். ஒரு வேன்ல அனுப்புறோம், இல்ல கார்ல அனுப்புறோம்னா, வேன் டிரைவரோ, கார் டிரைவரோ நம்பி தான் நம்ம அனுப்புறோம். இப்படி நம்ம வந்து ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க நம்ம சார்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் அந்த மாதிரி வாழ்ற ஒரு இடத்துல, ரொம்ப நெகட்டிவான திங்ஸ் ரொம்ப நெறைய நடக்குது. குறிப்பிட்டு வந்துட்டு குழந்தைங்களுக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாரி நடக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த சாதாரணமாவே வந்து நம்ம எல்லாருமே வந்துட்டு ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்போம். Facebook அந்த மாரிலாம் பார்த்துட்டு இருப்போம். அந்த மாரிலாம் நம்ம பார்க்குறப்ப என்ன ஆகும்னா, அந்த ரீல்ஸோ இல்ல Facebookஓ பார்க்குறப்ப, அந்த மாரி கன்டென்ட் வந்துச்சு அப்டின்னா, யாருமே வந்து தயவு செஞ்சு பார்க்காதீங்க. உடனே அது என்ன வேணா இருக்கட்டும். கிரைம் பெட்ரோலா இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும். அந்த கன்டென்ட்ட உடனே ஸ்கிப் பண்ணிருங்க. இல்லன்னா ரிப்போர்ட் பண்ணிருங்க. இல்லன்னா நாட் இன்ட்ரஸ்டட் குடுத்துருங்க. ஏன் சொல்றேன் அப்டின்னா, அந்த மாரி கன்டென்ட் பார்க்க ஆரம்பிச்சேன்னா, அந்த மாரி கன்டென்ட்டே வந்து எல்லாரோட ஃபீல்ட்லயுமே போக ஆரம்பிக்குது. அது வந்துட்டு என்ன ஆகும்னா வந்துட்டு, தேவையில்லாம வந்து மனிதர்களோட இயல்பு, அவங்களோட மனசுல தேவையில்லாம தப்பு தப்பாலாம் அவங்களுக்கு எண்ணம் வர வச்சுரும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வாழ்க்கை வந்துட்டு பார்க்குறவங்களோட வாழ்க்கையும் நல்லதில்ல. நம்மளோட சமூகத்துக்கும், சொசைட்டிக்குமே அது வந்து எதுவுமே நல்லதில்ல. ஸோ தயவு செஞ்சு அந்த மாரி எல்லா விஷயத்தையும் நம்ம எல்லாருமே வந்துட்டு தவிர்க்கணும்னு நான் வந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து ஒண்ணுமே இல்ல. இப்ப நான் பார்த்தேன். கராத்தே சொல்லி தரேன்ற பேர் வழியில பசங்களோட தலையில ஒரு ஆப்பிள வச்சு டங்கு டங்குன்னு அடிச்சிட்டு இருக்காங்க மாஸ்டர். ஏன் நீ வந்து ஒரு தரையில வச்சு அடிக்கலாம், இல்லன்னா வந்துட்டு ஒரு டேபிள்ல வச்சு அடிக்கலாம். பசங்கள நான் வந்து என்ன சொன்னேன், நீங்க தற்காப்பு கலை கத்துக் குடுக்குறீங்க. ரொம்ப கரெக்ட்டான விஷயம். அதுக்காக அவங்களுக்கு பிராக்டிஸ் குடுப்பீங்க. எல்லாமே ஓகே. பட் நீங்க அடிக்கிறப்ப அவங்க கழுத்து ஒரு வேளை ஏதாச்சும் அமிங்கிருச்சு, வச்சிருச்சுன்னா கஷ்டம் இல்ல. குழந்தைங்கல்ல, அவங்க வாழ்க்கை இல்ல. லைஃப் டைம் ப்ராப்ளம் இல்ல. அதே மாரி குழந்தைங்கலாம் வந்துட்டு தயவு செஞ்சு நம்ம ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். அதே மாரி ரோட்ல போறப்ப சர்க்குன்னு ஓடிர்றாங்க, அடிபட்டுருது. அதெல்லாம் வந்துட்டு நம்ம யார குறை சொல்ல முடியும்? பேரண்ட்ஸ குறை சொல்ல முடியாது. வண்டி ஓட்டுற டிரைவருங்கள குறை சொல்ல முடியாது. குழந்தைங்க, சின்ன பிள்ளைங்க அப்புறம் குடுகுடுன்னு ஓடுறாங்க. ஸோ வந்து இந்த செல்ஃப் அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைங்களோட பாதுகாப்பு எல்லா விஷயத்துலயும் ரொம்ப முக்கியம். குழந்தைங்க கரெக்ட்டா நல்லா தண்ணி குடிக்கணும். அதே மாரி ஸ்கூல்ல ஏசி இருக்குன்றாங்க. ஏசிக்காக நம்ம காசு கட்டுறோம். பட் இவ்ளோ எக்ஸ்ட்ரீமான ஒரு வெயில்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல வந்து ஏசி ஆன் பண்ண மாட்றாங்க. கரண்ட் சேர்க்கணும்னு நெனைக்கிறேன். நான் என்ன சொல்றேன், மத்த நேரத்துல நீங்க போட தேவையில்ல. பட் ஆனா மே, ஜூன், ஜூலைன்ற மாரி ஏப்ரல் எக்ஸ்ட்ரீம் வெயில் இருக்க டைம்ல அட்லீஸ்ட் மத்தியானம் ஒரு 11 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 2 மணி வரைக்கும் போடலாம்ல. ஏசிய போடலாம்ல. அப்படி காசு சேர்த்து வச்சு என்ன பண்ண போறீங்க? அது பேரண்ட்ஸுக்கு தெரியாது. டீச்சர்னால கேட்க முடியாது. ஏன்னா அவங்க தான் சம்பளம் குடுக்குறவங்க மேனேஜ்மென்ட். ஸோ இந்த மாரி விஷயம்லாம் பண்ணி குழந்தைங்கள வந்து ரொம்ப மோசமா வந்து எல்லாருமே இது பண்ணக்கூடாது. நம்ம சமூகம் எல்லாம் சேர்ந்து குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சமூகத்த குடுக்கணும். சொசைட்டிக்கு குடுக்கணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். டிவிக்கு ஆச்சு நல்ல ஆட்சியா இருக்கணும். நன்றி, வணக்கம்.